அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பண்டிகை குறித்து ஒரு சில தகவல்கள். உழைத்து களைத்த மனிதன் தன்னை புதுப்பித்துக் கொள்ளவும் தங்கள் உறவுகளை வலுப்படுத்தி கொள்ளவும் பல்வேறு விழாக்களை கொண்டாடி மகிழ்கின்றான். விழாக்கள் பல கொண்டாடப்பட்டாலும் பொங்கல் பண்டிகை ஒன்றே தமிழர் திருநாள் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. இதிலிருந்து பொங்கல் தமிழர்களுக்கான பாரம்பரியமிக்க தனித்துவமான விழா என்பது புலனாகும். பொங்கலுக்கு உழவர் திருநாள் என்றொரு பெயரும் உண்டு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் வாக்கிற்கேற்ப உலகிற்கே உணவளித்து வாழ்வித்து கொண்டிருக்கும் உழவர்கள் தங்கள் தொழிலுக்கு உற்ற துணையாய் திகழும் கதிரவனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவே பொங்கல் விழா ஆகும். நன்றி மறவாய் இரவா புகழுடையோர் அல்லரோ தமிழர். பொங்கல் பண்டிகையானது போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என 4 நாள்கள் கொண்டாடப்பெறுகிறது. மார்கழி கடைசி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்பெறுகிறது. அன்று வீடுகளில் உள்ள தேவையற்ற பொருள்களை சேகரித்து நெருப்பிலிட்டு கொளுத்தி வீடுகளை சுத்தப்படுத்துவர். நம் உள்ளங்களில் உள்ள தீய எண்ணங்களை களைந்து தூய்மைப்படுத்த வேண்டும் என்னும் நோக்கிலே இப்பண்டிகை கொண்டாடப்பெறுகிறது. தைப்பொங்கல் என்று அழைக்கப்படும் பொங்கல் பண்டிகை தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்பெறுகிறது. பொங்கலானது சூரிய கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் நல்ல நாள் ஆகும். வயலில் விளைந்த புது நெல்லிலிருந்து எடுக்கப்பட்ட பச்சரிசியை புது பானையில் இட்டு பொங்கலிட்டு கரும்பு, மஞ்சள், பழத்துடன் கதிரவனுக்கு படைத்து வழிபடுவர். வட மாநிலங்களில் அறுவடை திருநாள் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்பெறுகிறது. அடுத்த நாள் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பெறுகிறது. அந்நாளில் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் பூசி மலர் மாலை அணிவித்து அலங்கரிப்பர். பொங்கல் பழம் கொடுத்து மகிழ்வர். தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் வண்ணம் மஞ்சு விரட்டு மற்றும் ஜல்லிக்கட்டு நடைபெறும். அடுத்த நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்பெறும். சிறியவர்கள் பெரியவர்களை கண்டு ஆசி பெறும் நாளாகவும் உறவினர்கள் கூடி கழிக்கும் நாளாகவும் இந்நாள் அமையும். உலக நாடுகளில் பரவி வாழும் அனைத்து தமிழர்களும் ஆண்டுதோறும் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். நாமும் பொங்கல் பண்டிகையினை மகிழ்வுடன் கொண்டாடி தமிழர் மாண்பு காப்போம். நன்றி.